ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்னிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன, எமோஷன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம் லாஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிறதா இருக்கும். ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனுக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க, ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷேர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Heartbeat, eighth, marriage, toxic, attraction, clarification, apology, prescience, unconditional love, regret, reunion, okay, decision. So bottom of the deck, emotional package. Change, celebration, conditioning, fighting, maturity, compromise, schizophrenia, exhaustion, sharing, guidance, aloneness, past lives. Traveling. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்னிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ பாஸ்லேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நேற்று கமெண்ட் பார்த்துருந்தேன், எல்லாருமே கேட்டிருந்தீங்க டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்க. பட் எனக்கும் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கு ஆசை தான். பட் சம் சுச்சுவேஷன், ஸ்கூல் லீவு, வீட்டில் இருப்பாங்க, பயங்கர டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் மீறியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 99% நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது ட்ராவலிங் லெட்டர் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் யாரோ ஒரு ஆள் ட்ராவலிங்கில் இருக்கலாம். இல்லைங்க இந்த பர்சனை அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ட்ராவலிங் லெட்டர் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபுல் ஃபேஷனேட்டாக ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. ஸோ அதையும் நமக்கு டிஃப்ரென்ஸ் குறிக்கும். ஒரு சிலவங்க எனி டைம் ஃபேமிலி, சொசைட்டி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா, அனதர் சைடு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடைச்சா போதும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட். மேரிட்டல் அஃபேர், ரிலேஷன்ஷிப் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது, நமக்கு இந்த ரீடிங்கில் மனசில் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக எமோஷ்னலி டவுன் ஆகும். இவர் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் கரண்ட்லி நடக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனுஷர்கள் லைஃப்பில் நாட்கள் டெய்லியுமே நமக்கு ஜஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான், லவ்னால நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, வீட்டில் நமக்கு ப்ராப்ளம் வரும், வெளியே ப்ராப்ளம் வரும், நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நம்ம எமோஷ்னலி நம்ம டவுன் ஆகிறதுக்கு சம்
സിറ്റുവേഷൻസ് സം പ്രോബ്ലംസ് നമുക്ക് ഡെയിലി ഡൈനിങ് വരും. ഓക്കെ, ഇവർ ആക്ച്വലി കറണ്ട് ഇവർ എമോഷണലി ഭയങ്കര ഡൗൺ ആയിട്ടുണ്ട്. എനിക്ക് ഇനി இதுக்கு மேலே எனக்கு ஹார்ட்டில் ஸ்பேஸ் இல்லை, நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், அந்த ஒரு தோட்டம் அந்த ஒரு எனர்ஜிஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. இவர் அடிக்கடி கரண்ட் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சன் அடிக்கடி ட்ராவலிங். இப்போ கரண்ட் இந்த மேபி நீங்கள் இப்போ செப்பரேஷனில் இருக்கலாம், இந்த ஒரு செப்பரேஷன் இருக்கிற ஒரு டைம் இவர் கரண்ட் அடிக்கடி இவர் ஒரு ட்ராவலிங் போயிட்டு இருக்கலாம். காரணம் என்னென்னா இவருக்கு ஆக்சுவலி அத்தனை மாத்திரம் இவருக்கு ஹார்ட்டில் ஸ்பேஸ் இல்லை. ஐ எம் டயர்ட், ஸோ டயர்ட், எனக்கு இதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இல்லை, எனர்ஜி இல்லை, இதுக்கு மேலே எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அத்தனை மாத்திரம் டவுன் ஆகிட்டு இவர் டவுன் இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இவர் பல டைம் இவர் ட்ராவலிங் போகிற மாதிரி நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது எனர்ஜி வைஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் இல்லைங்க, இவர் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் சொல்லும்போது இவர் ஆக்சுவலி சில கண்டிஷன் வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இவர் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கொடுத்து இதெல்லாம் கரெக்டாக நீ ஃபாலோ பண்ண அப்படி தான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், இல்லைங்க ஒரு மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு இது ஒரு பர்சன் ஒரு கண்டிஷன் வச்சுட்டணும் உங்களுக்கு. ஓகே, இஸ் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 9 months இருக்கலாம், செப்டம்பர் மந்த் உங்களுக்கு செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, பட் இவர் ஒரு கண்டிஷன் வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில், நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், யாருக்கிட்டே பேசக்கூடாது, என்ன தவிர யாருக்கூடையும் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது, நான் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும். இவர் ஆக்சுவலி பயங்கர டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், எனக்கு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் சில கண்டிஷன் வச்சுட்டு நார்மலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் இஷ்யூ இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம இவர் இது இழுத்து அடிச்சுட்டு நம்ம சொல்லலாம், இல்லைங்க சமாளிச்சுட்டு நம்ம சொல்லலாம், இல்லைங்க இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் கொஞ்ச நாள் கூட போகட்டு இவர் இழுத்து அடிச்சுட்டு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. ஸோ அதனால் இவர் உங்களுக்கு கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு. ஓகே, பட் இவர் மார்னிங் டைமில் இவருக்கு தோட்ஸ் எனர்ஜிஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு பர்சன் கரண்ட்லி எனக்கு என்ன தோணுது, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகும். அப்போ இவர் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு என்ன தோணும், நம்ம ரொம்ப எமோஷ்னலி நம்ம டவுனாக இருக்கிற ஒரு டைமில் எமோஷ்னலி நம்ம லோவாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு யாராவது கால் பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இவர் யாருக்கிட்டே இவரோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணிட்டு, ஸோ அவங்க இவருக்கு பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, நீ இப்போ நீ கரண்ட்லி நீங்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இல்லைங்க இந்த ஒரு எனர்ஜியில் வர்றதுக்கு ரீசன் நீ ஆகும், ஏன்னா உன் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது. இவர் ஆக்சுவலி அந்த யாரோ இவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு, பட் அந்த கைடன்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துட்டு, அது ஒரு பாசிட்டிவான கைடன்ஸாக இருந்துட்டு இவருக்கு. நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுற எல்லாரும் நமக்கு லைஃப்பில் எல்லாருமே நமக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க கிட்ட நெவர் கிடையாது. பட் நமக்கு ரீடிங்கில் மனசிலாகிற விஷயம், இவர் யாருக்கிட்டே கைடன்ஸ் இவர் யாருக்கிட்டே நஷ்டத்தை கொட்டிட்டு. ஏன்னா மனுஷங்க எத்தனை மாத்திரம் சப்ரஸ் பண்ண நினைச்சாலும் ஒரு கட்டத்தில் நமக்கும் ஒரு ரிலீஃப் வேணும்ல, ஸோ அதை ஷேர் பண்ணுவாங்களோ. அதே மாதிரி இவர் யாருக்கிட்டேயோ லாஸ்ட் நைட்டோ யாருக்கிட்டே இவர் ஷேர் இல்லைங்க சும்மா ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது ஏதோ இவர் ஷேர் பண்ணிட்டு தன்னோட மரபாரத்தை யாருக்கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்டே இவர் ட்ரஸ்ட் பண்ணிட்டு யாருக்கிட்டே ஷேர் பண்ணிட்டு அவங்க இவருக்கு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு. ஓகே, இங்கே பாரு, கரண்ட்லி நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு ரீசன் நீ தான். உனக்கு பயங்கர ஈகோ ஆட்டிடியூட், நீ வந்து ப்ராப்பர் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி செப்பரேஷன் ஆச்சு. இது ஒன்றால் தான் செப்பரேஷன் ஆச்சு. இவருக்கு யாரோ புத்திமதி சொல்லி கொடுத்துட்டு அதனோட ரெக்ரெட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு இந்த மார்னிங் டைம் இவர் அதை ஃபீல் பண்ணிட்டு எஸ் மிஸ்டேக் ஏன் மேலே தான் நான் அதை அஸ்பர் பண்ணிக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். என்னால் தான் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்துட்டு என்னால் தான் கரண்ட்லி செப்பரேஷன் நமக்கு ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வரதுக்கு ரீசன் கேட்டேன் எவ்வளோ பக்கம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லைங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அதை இழுத்து அடிச்சுட்டே தவிர ப்ராப்பர் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பக்கம் டாக்ஸிக் இவர் பிஹேவ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அது இவருக்கு ரிக்ரெட் ஆகிட்டு மிஸ்டேக் நம்ம மேலே தான். நம்ம ஒருத்தவங்கள ஒரு லிமிட் ஒருத்தவங்களை நம்ம டைட்டாக பிடிக்கலாம், பட் இத்தனை தூரம் நம்ம டைட்டாக பிடிக்கக்கூடாது. நம்ம இத்தனை தூரம் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே லைஃப்பில் ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட், பீஸ் இம்பார்ட்டன்ட். பட் நம்ம அத்தனை மாத்திரம் அவங்க டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு ரிக்ரெட் இவருக்கு மார்னிங் டைமில் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த மார்னிங் டைம் இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு ஒற்றைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு லோன்லினஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லாத ஒரு ஃபீல் இவருக்கு ஆகிட்டு.
ஓகே. இவர் இந்த மார்னிங் டைமில் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் வேணும் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டா. ஏன்னா இவருக்கு இப்போ உங்கள் கூட நீங்கள் இவர் கூட இல்லாத ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் தான் எதுக்கு வாழணும், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு யார் இருக்கா, என் கஷ்டத்தை நஷ்டத்தை ஷேர் பண்ண யார் இருக்கா, நான் எதுக்காக சந்தோஷமாக இருக்கணும், நான் எதுக்காக ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு தான் யாருமே இல்லையே. இவருக்கு இந்த மாதிரி ஒரு லோன்லினஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அந்த ஒரு டைமில் இவர் திங்க் பண்ண விஷயம் ரியூனியன் ஒன்று வந்தேக்கி கொள்ளலாம். ஓகே. ரீயூனியன் நானும் அவங்களே செய்துட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லோன்லினஸ் இல்லைங்க இந்த ஒரு இது எனக்கு ஃபீல் ஆகாத ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவரோட மார்னிங் டைமில் இவரோட டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இவருக்கு உங்க கூட ஒரு ஃபோர்ஸ் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, முன்ஜன்ம பந்தம் ஃபீல் ஆகுது. ஏன்னா மனுஷனோட மைண்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இது செட் ஆகாது, கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்குது, இது வேண்டாம், இத்தனை மாத்திரம் இவர் ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டில் இவர் மைண்டை டைவர்ட் பண்ணாலும் மறுபடியும் இவருக்கு உங்ககிட்ட வந்து செய்கிறது மாதிரியும் மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் மறுபடியும் உங்ககிட்டயே வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு ஆயிட்டு. எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரூவான விஷயமாகும். ஏன் அப்படின்னா இவர் 2 month இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இது மறுபடியும் வேணாம்னு சொல்லிட்டு இவர் மூவ் ஆகிட்டு போனாலும் இவருக்கு ஆத்மாவாக இருக்கட்டும் இவருக்கு மனசாக இருக்கட்டும் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு கண்டினியூஸாக இது ஒரு லூப் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னதான் நான் அந்த சைடு எத்தி பார்க்க போகக்கூடாது, என்னதான் நான் அந்த சைடு வேண்டாம் நினச்சாலும் மறுபடியும் அங்கேயே தானே போய் நிற்கிறேன். ஓகே. எனக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா, என்ன இது எனக்கு கர்மாவா விதியா சதியா, ஏன் நான் எத்தனை தூரம் நான் வேண்டாம் நினைச்சாலும் மறுபடியும் நானே போய் நிற்கிறேனே. ஓகே. இவருக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது கூட. இவர் நினச்சிட்டு உண்டு இனி இதுக்கு இது இப்படியே விட்டுட்டு ஒரு காரியம் இல்லை, நம்ம ப்ராப்பரான ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும், நடந்து முடிஞ்சதெல்லாம் போட்டு. ஏன்னா இவருக்கு நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் சொன்னேன் இது இவருக்கு யாரோ ஒரு பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் இவருக்கு ஒரு ரிக்ரெட்டை ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நடந்ததெல்லாம் போட்டு நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி அவன் மனசு எப்படியோ அதோட ஹர்ட் ஆகிருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம். ஸோ அதனோட கர்மாவை கரண்ட் சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஏஸ் அஃப்கோர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இல்லை உங்களை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்க டவுன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா நம்ம டவுன் ஆகிறதுக்கு நமக்கு யாரோ நம்மளை டவுன் ஆக்கிறதுக்கு யாரும் வருவாங்க, எங்கேருந்தோ வருவாங்க ஏதாவது ஒரு வகையில். இப்போ நம்ம ஒருத்தவங்களை எமோஷ்னலி நம்ம டவுன் ஆக்குறோம் அப்படின்னா நம்மளும் டவுன் ஆகிற ஷோரை எங்கேருந்து ஒருத்தவங்க வருவாங்க, எப்படி நம்ம டவுன் ஆகும். அதே மாதிரி இவர் ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களை டைட்டாக பிடிச்சி அந்த ரூல்ஸ் போட்டு இந்த ரூல்ஸ் போட்டு அத்தனை மாத்திரம் இவர் டாமினேட் பண்ணி உங்களை அத்தனை மாத்திரம் எமோஷ்னலி இவர் ஹர்ட் ஆகிட்டு உண்டு அப்படின்னா கரண்ட்லி இவரே எமோஷ்னலி டவுன் ஆகிட்டு உண்டு, ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ இவர் மனசிலாக்க விஷயம் நடந்ததெல்லாம் போட்டு ஓகே எனக்கு நீ எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷனில் பெயின் அனுபவிச்சிருப்பாங்க ஒரு ரியலைசேஷன் எனக்கு கரண்ட்லி ஃபீல் ஆகுது, அதை எனக்கு உணர முடியுது. ஏன்னா அத்தனை மாத்திரம் கரண்ட்லி நான் டவுன் ஆகிட்டு. ஓகே. நான் டவுன் ஆகும் போது தான் எனக்கு மனசில் ஆகுது. அப்போ அது உனக்கு எத்தனை மாத்திரம் வலிச்சிருக்கும், உனக்கு எத்தனை மாத்திரம் பெயின் இருக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் மனசில் ஆகுது. ஓகே. அப்போ எனக்கு இனி இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போயிட்டு ஒரு காரியம் போல இதில் ஒரு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கணும், நல்ல டிசிஷன் எடுக்கணும். அது ஒரு அதில் நீங்கள் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கணும், அது ஃபேவரபுளாக இருக்கணும், அது லக்காக இருக்கணும், நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா எனக்கும் அவளுக்கு ஆத்மபந்து ஃபீல் ஆகுது. எத்தனை மாத்திரம் நான் வேணும்னு நினச்சி மறுபடியும் அங்கேயே நானே வந்து நிற்கிறேன். இதுமாரி ஒரு சரிப்படி கிடைச்ச மாதிரியாக இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ உண்டு. ஓப்பனாக சொல்ல போகிறேன். இவருக்கு லைஃப்பில் என்ன தான் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஆள் பக்க ட்ரெடிஷ்னல் போஸ்ட் தான் இருக்கலாம், சொசைட்டி போஸ்ட் தான் இருக்கலாம், ஒரு ஆள் பக்க ஃபேஷனேட்டாக இருக்கலாம், பயங்கர ஸ்டைலாக இருக்கலாம். டோட்டலி என்னோட கேரக்டர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் இது போசஸ் நினைக்கிற விஷயம் என் லைஃப்பில் எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நானும் நீயும் சேர முடியாத ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாலும் நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தாலும் என்னதோ நீயே கூட இருக்கும்போது எனக்கு அத்தனை மாத்திரம் எனக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், அபுண்டன்ஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அது எனக்கு லைஃப்பில் அந்த டைம் ரொம்ப எனக்கு சில பர்சன்ஸ் ட்ரூவான விஷயமாகும். சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் எண்டாகட்டும் நம்ம லைஃப்பில் ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும், நம்ம ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தோணும், எனி டைம் நம்ம கண்ணடிக்க முடியாமல் நிற்கிற மாதிரி தோணும். நம்ம அந்த டைம் ரொம்ப அழகாக இருக்கும், நம்மக்கிட்ட யாராவது ஷேர் பண்ணுவாங்க நீ இப்போலாம் ரொம்ப அழகாக இருக்காது. அதே மாதிரி இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான ஒரு டைம் இவருக்கு அத்தனை மாத்திரம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஃபினான்ஷியலி இவர் அத்தனை மாத்திரம் க்ரோ ஆகிட்டு உண்டு, இவருக்கு பணம் வந்து எங்கேருந்தோ வந்து சேர்ந்துட்டு உண்டு. பட் கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும் போது இவர் ஃபினான்ஷியல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொன்னேன் நம்ம இவரே எமோஷனலி டவுன் ஆகிறதுக்கு சம் சுச்சுவேஷன் இதிலே ஒன்று இருக்கலாம். ஓகே.
ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, அ இவரும் பயங்கர ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் தான். நான் இல்லன்னு சொல்லல. இவரும் வந்து இவர் காலையில இந்த மாரி இவர் திங்க் பண்றதுக்கும், ரெக்ரெட் ஃபீல் பண்றதுக்கும், டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரீசன் கேட்டீங்க அப்டின்னா, இவரு உங்கள மறக்கிறதுக்கு, மூவ் ஆகுறதுக்கு இவரு நல்லா ட்ரை பண்ணிட்டுண்டு. ஏன்னா இவரு டோட்டலி இந்த போஸ்டோட கேரக்டரே டாக்ஸிக்கான ஒரு கேரக்டரும், ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டரும் ட்ரை பண்ணிட்டுண்டு. பட் இவரால மறக்க முடியல. மூவ் ஆன் ஆக முடியாதனால இவர் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தாட் இவருக்கு மைண்டில் ஃபீல் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பல டைம் நினச்சிருக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் நான் அவளை மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தோன்ற ஒரு அட்ராக்ஷனாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு இவளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, எந்த ஒரு ஆத்ம பந்தமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இவர் பல டைம் இவர் ஃபீல் ஆகிட்டு. அப்புறம் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மெச்சூரிட்டியோட திங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஒரு மெச்சூரிட்டியை திங்க் பண்ண வச்சுருந்து. மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் உங்களை மேபி நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட கேரக்டர் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தியிருக்கலாம். இவர் அட்ராக்ஷனில் தான் இவங்க கிட்ட வந்துட்டு அப்புறம் சொல்ல போனால் அப்போ இவர் அப்புறம் நினச்சிட்டு ஜஸ்ட் இது ஒரு அட்ராக்ஷன் நினச்சிட்டு. பட் போக 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 இவரால் மூவாரே ஆக முடியலன்னு சொல்லும் போது இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் மெச்சூரிட்டியோட பார்க்க ஆரம்பிச்சுட்டு, இது அட்ராக்ஷன் இல்லை, இது சோல் கனெக்ஷன். எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அவளுக்கு ஒரு ஆத்மபந்தம் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு கர்மா இருக்குது, எனக்கு அவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இல்லைங்க எனக்கு இத்தனை மாத்திரம் நான் எமோஷனலி டவுன் ஆகிற சுச்சுவேஷன் லைஃப்பில் வராது. அது இவருக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு இது வரைக்கும் இவருக்கு மானி டைம் சிந்திச்ச விஷயம், ஓகே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக் பண்ணாவே இருக்கட்டும், நடந்து முடிஞ்சதெல்லாம் போட்டோம். இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்ச் வேணும். இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி முன்னோட்டு போயிட்டு காரியம் இல்லை. இதில் எனக்கு சந்தோஷம் வேணும், ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு செலிப்ரேஷன் வேணும். ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு இவர்கிட்ட ஓப்பனாக சொல்ல போகிற ஃபினான்ஷியல் இஷ்யூ உண்டு இவருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட பணம் வந்து கொட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே மைண்ட் பண்ண மாட்டோம். இவங்க நமக்கிட்ட தலைக்கு மேலே ஏறும். ஓகே, எனக்கு யாருமே வேணும், எனக்கு பணம் இருக்குல்ல, நான் சம்பாதிச்சுப்பேன், அந்த ஒரு திமுறை ஈவும் ஆட்டிடியூட் இருக்கும். அப்போ இவருக்கு லைஃப்பில் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லும்போது அதனால இவர் எமோஷனலி டவுன் ஆகிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் மானி டைம் சிந்திச்ச விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும், இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷனை ஷேர் பண்ணணும் ஒரு தாட் இவர் இந்த மானி டைம் ஃபீல் ஆகிட்டு. என்ன அப்படின்னா, எனக்கு லைஃப்பில் இத்தனை தூரம் நான் யாரையும் லவ் பண்ணதும் இல்லை, இத்தனை தூரம் நான் யாரையும் திங்க் பண்ணதும் இல்லை, எனக்கும் உனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. எனக்கு எவ்வளோ எத்தனை தூரம் உன்னை தள்ளி வச்சாலும், எவ்வளோ தூரம் உன்னை ஹர்ட் ஆக்கினாலும் எனக்கு அந்த ஒரு பெயின், நீ அனுபவிக்கிற அந்த பெயினை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உன்கிட்ட எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. கடைசி வரைக்கும் எனக்கு லைஃப்பில் நீ வேணும், கூட இருக்கணும், காண்டாக்டில் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த ஒரு தாட் இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் ஒரு இவருக்கு உங்க கூட ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல். அது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நீ கூட லைஃப் லாங் வா, எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், நம்ம காண்டாக்டில் இருப்போம், கம்யூனிகேஷனில் நம்ம இருப்போம். இதான் இவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அந்த ஒரு விஷயம் இவருக்கு மார்னிங் டைம் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் ஆக்சுவலி சாரி ஃபீல் பண்ணுற ஓப்பனாக சொல்ல போனால் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ்னு ஒரு விஷயத்துக்கு பிடி கொடுக்காம இவனை எத்தனையோ தூரம் ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், அவனை டவுன் ஆக்கியிருக்கலாம், இல்லைங்க இழுத்து அடிச்சிருக்கலாம், அது உனக்கு அத்தனை தூரம் பெயின் கொடுத்துருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு இவர் மன்னிப்பு கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டு விட்டேன். ஓகே, இவர் சாரி கேட்குறதுக்கும் மேபி இவர் பண்ண விஷயம் உங்களுக்கு அத்தனை மாத்திரம் ஒரு பெயினை கொடுத்துருக்கலாம். இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு, இவர் அது மன்னிப்பு கேட்குறதுக்கு இவர் ரெடி ஆகும். ஓகே, இவருக்கு இப்போ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போனால் போதும் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு அத்தனை மாத்திரம் கரண்ட்லி இவருக்கு டவுன் ஆகும். இவருக்கு தோணுது இவருக்கு லைஃப்பில் நீங்கங்கிறது ப்ரீசியஸ் ஆகும். ஓகே, நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லாத போது இவருக்கு எந்த ஒரு ப்ரீசியஸ் இவருக்கு ஃபீல் ஆகலை, டோட்லி இவர் டவுன் ஆகும். ஸோ அப்போ இவருக்கு மனசாயிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, இவருக்கு இது ஒரு கிளாரிஃபிகேஷன் கரண்ட்லி கிடச்சிട്ടുണ്ട്. மேபி இந்த ஒரு பர்சன் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் எஃபோர்ட்டும் கொடுக்காம யூனிவர்ஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். என்ன நடக்குது என் லைஃப்பில், ஏன் இத்தனை மாத்திரம் 9 months செப்பரேஷன் சொல்லும்போது 9 month தான் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு ஏன் இவ்வளோ மறக்க முடியல, எனக்கு இவளுக்கு என்ன பந்தம் இருக்குது, ஏன் நான் மறுபடியும் கிட்டே போய் நிற்கிறேன். பட் இவருக்கு நான் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் இவருக்கு கிடச்சிட்டு, இவருக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் இவருக்கு கிடச்சிட்டு. மேபி அது கைடன்ஸ் சொல்லும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படி இல்லை. நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது நமக்கு யூடியூப்பில் அந்த கைடன்ஸ் கிடைக்கலாம். எங்கன்னா இவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் கிடைச்சிட்டு. ஓகே, ஸோ அப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் பயங்கர ப்ரீசியஸ் ஆகும். ஏன்னா எத்தனை நமக்கு இப்போ ஒரு லைஃப்பில் நம்ம எல்லாரோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நமக்கு வேணும்னு வைக்க முடியுமா இருக்கும். பட் இவரோட லைஃப்பில்
உங்களை வேணான்னு ஒருபோது இவரால் வைக்க முடியல. அத்தனை மாத்திரம் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ப்ரீசியஸ்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இவர் அத்தனை தூரம் ஹாப்பியாக இருந்தது, ஆத்மார்த்தமான சந்தோஷம். சம் பர்சன்ஸ் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸ், ஒரு மன அமைதி, ஒரு மன சாந்தம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இவருக்கு அத்தனை தூரம் உங்ககிட்ட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு அவ்வளோ தூரம் சந்தோஷங்கள் லைஃப்பில். ஏதோ இத்தனை நாட்கள் நான் தேடி தொலைச்சதை கண்டுபிடிச்சிட்டுன்னு ஒரு ஃபீலிங் அத்தனை மாத்திரம் இவருக்கு ஒரு ப்ளேசஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உங்க கூட. ஓகே, ஸோ இவர் உங்களை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். கரண்டி நீங்கள் எவ்வளோ கோபத்தில் இருக்கலாம், எவ்வளோ பெயினில் இருக்கலாம், வேறு போர்சன் உங்ககிட்ட உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். இவருக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் சமாதானம் ஆகுவீங்க, இல்லைங்க என்ன பண்ணால் உங்களை சிரிக்க வைக்க முடியும், இல்லைங்க என்ன பண்ணால் மறுபடியும் ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகணுன்ற விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இவருக்கு மனசில் ஆகிட்டு நம்ம 2 பேரும் சம் சுச்சுவேஷனால் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது. எந்த சுச்சுவேஷன் நம்ம 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய ஆன்மாவாகும் நம்ம 2 பேரும். ஸோ நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் ஒரு தோட்டு இவருக்கு ஃபீல் ஆகிடும். ஸோ அந்த போதுக்காரங்க மௌனி டைம் சிந்திச்ச விஷயம் நடந்தெல்லாம் போட்டு நம்ம போய் நின்னோம் அப்படின்னா, இல்லை நம்ம போய் சாரி கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக எங்கள் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு இவர் இந்த மார்னிங் டைமில் பயங்கர பாசிட்டிவாக சிந்திச்சுட்டு இது எத்தனை பேருக்கு ட்ரூவாக இருக்குன்னு தெரியலை. பட் அப்படி யாருக்கா அதில் எழுதி ரெஸ்டேட் ஆகுது அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு கரண்ட்லி இது ஒரு செப்பரேஷனுங்கிறது இவருக்கு அத்தனை தூரம் ரியலைசேஷனையும் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை மாதம் ப்ரீசியஸ் ஒரு விஷயத்தை மனசிலாக்கி கொடுத்துட்டு தான் உண்மையான விஷயம். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 36 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட், 39 இம்பார்ட்டன்ட், 32 important, 38 important, 22 important, 28 important, 29 important, 23 important, 26 important. Okay. So important month பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே. இது இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் 15 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.